எப்படி இருக்கு சௌந்தர்யா? சக்தி எப்படி இருக்கா? ஏன் சக்தி வரல? ஏன் என்னமோ மாதிரி இருக்க? இப்போ எல்லாரும் ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. ஏன்? சக்தி அண்ணியையும் பாட்டியையும் கல்கி வீட்டை விட்டு துரத்திட்டாரு. வீட்டை விட்டு துரத்திட்டானா? அப்படி பண்றதுக்கு அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? என்ன சௌந்தர்யா அதெல்லாம்? டாக்டருக்கு பணம் கொடுக்கறதுக்காக அண்ணி 2 லட்சம் ரூபாய் பணம் கேட்டாங்க. அதுக்கு தமேந்தி கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டா. அவ ஆபீஸ்ல இருந்து பணம் எடுக்கிறதுக்கு எதுக்காக தமயந்தி கிட்ட போய் இவ கேட்டா? தமயந்தி அங்க வேலை செய்யறவ தானே? அவ வேலைக்கு இருந்தாலும் அந்த ஆஃபீஸ் பவர்லாம் கல்கி கிட்ட தானே இருக்கு. அவருக்கு தான் சக்தி அண்ணி எழுதி கொடுத்துட்டாங்களே. பேருக்கு தான் கல்கியே தவிர அந்த ஆஃபீஸை நிர்வாகம் பண்றது ஃபுல்லா தமேந்தி தான். யாரை வேலையில வைக்கணும், யாரை வேலையை விட்டு தூக்கணுங்கிறத முடிவு பண்றதே அவதான். இப்ப சக்தி அண்ணியால கூட எதுவுமே பண்ண முடியாது. சக்திக்கு ஏதாவது புத்தி பேதலிச்சு போச்சா? அவ்வளவு பெரிய நிறுவனத்தை எப்படி இன்னொருத்தருக்கு கொடுக்க மனசு வந்தது? பிரேமுக்கு அப்புறம் சக்தி தான் அங்க இருக்கணும். பிரேம் இல்லாத வேதனையில அவ ரொம்பவே பாதிச்சிருக்கா. அவ இருக்கிற மனநிலைமையில அவளால ஆபீஸ்ல இருந்து வேலை செய்ய முடியாது. அதனால கல்கியை பாத்துக்க சொன்னது கூட தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா பவர் எதுக்கு எழுதி கொடுக்கணும்? கல்கி ஏன் இப்படி திடீர்னு மாறினா? அண்ணின்னு சக்தி மேல பாசமா தானே இருந்தா. அந்த பாசத்தை தமேந்தி கழிச்சிட்டாங்க. கல்கி என்னன்னு அப்படியே மாத்திட்டா. நீங்க இங்க வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? ஒரு நாளாவது உங்களை வந்து பார்க்கணும்னு நினைச்சாரா? அப்ப அவரு எப்படிப்பட்டவரா இருப்பாருன்னு நீங்களே யோசிச்சு பாருங்க. தமேந்தி அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா என்ன ஆகும்னு நாம பயந்துட்டு இருந்தோமோ அப்படியே ஆயிடுச்சுங்க. அவனுக்காக பயந்து சக்தியும் பாட்டியும் அந்த வீட்டை விட்டு வரணுமா? சக்தியை கூட விடு, பாட்டி எப்படி அங்க இருந்து வெளியே போலாம்? அந்த வீடையே கோவிலா தானே நினைச்சிட்டு இருக்காங்க. நியாயமா பார்த்தா அவங்க தான் மத்தவங்கள வீட்டை விட்டு போக சொல்லணும். நியாயமா பார்த்தா சரி, ஆனா சட்டப்படி இல்லையே. என்ன சொல்ற? ஆமாங்க, அந்த வீடு இப்ப கல்கி பேர்ல தான் இருக்கு. அது எப்படி கல்கி பேருக்கு வரும்? பாட்டி எழுதி கொடுத்தாங்களா? அவங்க எழுதி கொடுக்கல. அப்படி ஒரு டாக்குமெண்ட்டை தமேந்தி ரெடி பண்ணி பாட்டி கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கா. எப்படி ஏமாத்தி எழுதி வாங்க முடியும்? ஒரு நாள் கண்ணன் பேருக்கு எல்லா சொத்தையும் எழுதி வைக்கலான்னு பாட்டி சொன்னாங்க. அப்போ கல்கி என்ன அதுக்கு ஒத்துக்கல. அதனால அந்த பேச்சு அப்படியே நின்னு போச்சு. அப்புறம் யாரும் இல்லாத நேரமா பார்த்து தமேந்தி பாட்டி கிட்ட பேசியிருக்கா. அவ சொன்னதை நம்பி பாட்டி கையெழுத்து போட்டுட்டாங்க. கண்ணன் பேருக்கு எழுதுனதா சொல்லி கல்கி என்ன பேருக்கு எழுதிட்டா. படிச்சு பார்க்காமலா கையெழுத்து போட்டாங்க? ஆமாங்க. அது எப்படி சௌந்தர்யா? தமயந்தி தான் அவங்க நம்பவே மாட்டாங்களே. அப்படியே கையெழுத்து போட்டிருந்தாலும் சக்தி வச்சு தானே கையெழுத்து போட்டிருக்கணும். சரி, கையெழுத்து போட்டாங்களே, அத பத்தியாவது உங்ககிட்ட சொல்லிருக்கணும்ல. அவ கிரிமினல்னு தெரிஞ்சோம் அவகிட்ட போய் ஏமாந்துருக்காங்களே. சக்தி அவ பேர்ல இருந்த கம்பெனியை கல்கி பேருக்கு மாத்தி கொடுத்திருக்கா. அதே மாதிரி பாட்டி அவங்க பேர்ல இருந்த சொத்தை கல்கிக்கு எழுதி கொடுத்திருக்காங்க. என்ன வீட்டுல எல்லாரையும் மெஸ்மரிசம் பண்ணி வச்சிருக்காளா? இதெல்லாம் சரவணனுக்கு தெரியுமா? தெரியுங்க. இப்ப அண்ணியும் பாட்டியும் கூட அவர் வீட்டுல தான் இருக்காங்க. அப்படியே பாட்டி எழுதியிருந்தாலும் அதே அவங்களால மாத்தி எழுத முடியும். இப்ப சரவணன் அதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. பிரேம் கொலையானது, உங்களை கொண்டு வந்து இங்க வச்சது, இப்ப வீட்டையும் ஆபீஸையும் எழுதி வாங்கினது, இது எல்லாத்துலயும் தமேந்தியோட பங்கு நிறைய இருக்கு. தமேந்தி அந்த தாமோதரனும் சேர்ந்து பண்ண வேலை தான் இது. இப்ப அவங்க வலையில கல்கி மாட்டிருக்காரு. நீங்க வெளியே வந்தாதாங்க இது எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இந்த வாரத்துல நீங்க வெளியே வந்துருங்க மௌலி. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் சரவணன் பண்ணிட்டு இருக்காரு. சரி,
நான் வந்து பார்க்கறேன். தப்பு செஞ்சவங்களை யாரையும் நான் சும்மா விட மாட்டேன். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். சரவணன், காஃபி. ஓ. இந்தாங்க சரவணன். நீங்க எதுக்காக சக்தி கஷ்டப்படுறீங்க? வீட்டு வேலை செய்யறதுல எனக்கு என்ன கஷ்டம் இருக்கு? என் வீடா இருந்தா இதெல்லாம் பண்ண மாட்டேனா? நீங்க பண்ணது பெரிய உதவி சரவணன். சரியான நேரத்துல எங்களை இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. நீங்க என்னங்க, சௌந்தர்யாவும் அர்ச்சனாவும் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எங்க இருக்கோன்றதை விட எப்படி இருக்கோன்றது தான் முக்கியம். உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சக்தி. வாழ்க்கையில எல்லாருக்குமே எல்லாமே அமையறதில்ல. அப்படிதான் எனக்கும். என்னதான் வசதிகள் இருந்தாலும் உங்களை மாதிரி சொந்த பந்தம் இல்லாதது பெரிய குறையாதான் இருந்தது. இனிமேதான் அந்த குறையே இல்லையப்பா. நாங்க எல்லாருமே இனி உனக்கு சொந்தம் தானே. என்ன கேட்ட உங்க அம்மாவையும் இங்க வர சொல்லிடு. அவங்களும் நம்மளோடயே இருக்கட்டுமே. எதுக்காக அவங்க அங்க தனியா இருந்து கஷ்டப்படணும்? நீ தான் இப்ப நல்ல வேலையில இருக்க, கை நிறைய சம்பாதிக்கிற. அப்புறம் எதுக்காக உங்க அம்மா அங்க இருந்து வேலை செய்யணும்? பேசாம விஆர்எஸ் கொடுத்துட்டு இங்க வந்து உன்னோட இருக்க சொல்ல வேண்டியதானே. நான் சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க பாட்டி. அவங்க இங்க வரும்போது நீங்களே அவங்க கிட்ட பேசுங்க. நீங்க சொன்னாலாவது அவங்க கேக்குறாங்களான்னு பாப்போம். அவங்க வேலைக்கு போறதுல எனக்கும் கூட இஷ்டம் இல்ல பாட்டி. நான் படிக்கிற காலம் வரைக்கும் அவங்க வேலைக்கு போனாங்க, அதெல்லாம் சரி. நீங்க சொன்ன மாதிரி நானும் இப்ப சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன். இனிமே அவங்க எதுக்காக கஷ்டப்படணும்? அவங்க அங்க, நான் இங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு பாட்டி. இங்க வந்து நம்ம கூட இருந்தா அவங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும்ல. பேச்சு துணைக்கு நீங்க இருக்கீங்க, மன நிம்மதிக்கு நம்ம கண்ணா இருக்கான். அவங்க கூட விளையாடிக்கிட்டே பொழுது போக்கலாம்ல. ஷாப்பிங் போகணும்னா இதோ சக்தி இருக்காங்க. இத்தனை நாளா அவங்க முகத்தை நானும், என் முகத்தை அவங்களும் பாத்துக்கிட்டு இருந்தோம். இப்ப நம்ம குடும்பம் பெருசாயிடுச்சுல்ல, ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நீ கவலைப்படாத சரவணா, அவங்க மாறிடுவாங்க. அவங்க வரட்டும், நான் பேசுறேன். ஹலோ, வாங்க உள்ள வாங்க. வாங்க. வணக்கங்க. நீங்க உட்காருங்க, இது வந்து. சரிங்க. நீங்க எப்படி பாட்டி படிச்சு பார்க்காம கையெழுத்து போட்டீங்க? தெரியலையேப்பா, அவ கண்ணன் பேருக்கு எழுதி இருக்கிறதா தான் சொன்னா, அதனாலதான் கையெழுத்து போட்டேன். பாட்டி, தமயந்திய பத்தி தெரியாதவங்களா இருந்தா பரவாயில்ல, அவளை பத்தி நல்லா தெரிஞ்சு இப்படி பண்ணிட்டீங்களே பாட்டி. ஏன் வர சொல்லுங்க. அதை கேன்சல் பண்ண முடியும்ல? தாராளமா பண்ண முடியும். உயிலாவே எழுதியிருந்தா கூட மறுபடியும் அதை மாத்தி எழுத முடியும். சீக்கிரமாவே அதை பண்ணணும் பாரு. ஏன்னா இப்ப அந்த வீடு தமயந்தி பேர்ல இருக்கிறதுனால அவன் அந்த வீட்டை விற்கிறதுக்கும் முயற்சி பண்ணுவா. நான் இன்னைக்கே ஏற்பாடு பண்ணிடுறேன். இன்னொரு நல்ல விஷயம், கூடிய சீக்கிரத்திலேயே மௌலி வெளியே வந்துருவாரு. அப்படிங்களா? ஆமாங்க சக்தி, மௌலி தான் காரணம்னு ரவுடி சொன்னால, அது பொய்ன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை விசாரிச்சப்ப அவனால சரியா பதில் சொல்ல முடியல. அது மட்டும் இல்லாம அவனுக்கும் தாமோதரனுக்கும் பழக்கம் இருந்திருக்கு. பிரேம கொலை பண்ண சொன்னது நிச்சயமா அந்த தாமோதரனா தான் இருக்கும். இப்படி ஒரு காரியத்தை பண்ண அந்த பாவிக்கு எப்படி மனசு வந்துச்சோ தெரியல. இன்ஸ்பெக்டரை பார்த்து பேசியிருக்கேன். அவங்களுக்கும் இதே சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. அவங்க கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நாம கண்டுபிடிச்சிடலாம். தாமோதரனோட பொண்ணு உங்களை பார்க்க வந்ததா சொன்னீங்களே,
ஆமா. மறுபடியும் அவங்க வந்தாங்களா? இல்ல வரல. அப்ப அவங்கள நீங்களே போய் பாருங்க. அவங்க கிட்ட பேசினா நமக்கு ஏதாவது தகவல் கிடைக்கலாம்ல. அதே மாதிரி தமயந்தியை ஃபாலோ பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அவங்க என்ன பண்ணாலும் உடனே நமக்கு தெரிஞ்சிடும். மௌலி வெளியே வர நேரம் உங்க எல்லாருக்குமே நல்ல நேரமா தான் இருக்கும். சரி, நான் கிளம்புறேன். ஏதாவது தகவல் இருந்தா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. சரி, நான் வரேன். வரேன். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். நோ ப்ராப்ளம் சார். தேங்க்யூ சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் சார். மார்னிங். வாங்க ம். உட்காருங்க. ம். கான்ஸ்டபிள் சார். ம். எஸ் சார். மௌலியை கூட்டிட்டு வாங்க. ஓகே சார். அப்பவும் பேரை வச்சு தானே கூப்பிடுறீங்க சார்? ஆமா, அவர் பேர் அதானே? அதான். ஆனாலும் இங்க வந்துட்டா அவங்க பேர் அக்யூஸ்ட் ஆயிடுமே. நீங்க பேரை சொல்லி கூப்பிட்டது கூட சரிதான். அவர் அக்யூஸ்ட் இல்லைன்றது உங்க மனசுக்கே தெரிஞ்சிருச்சே. மௌலி, ஆ? இன்ஸ்பெக்டர் ஐயா உங்களை கூப்பிடுறாரு, வாங்க. மௌலி, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. மௌலி சார், உங்களுக்கு பெயில் கிடைச்சிருச்சு. இப்ப நீங்க வீட்டுக்கு போலாம். மிஸ்டர் மௌலி, கண்டிஷன் பெயில் தான் கொடுத்திருக்காங்க. நீங்க தினமும் காலையில 10 மணிக்கு இங்க வந்து கையெழுத்து போடணும். வெளியூர் எங்கேயாவது போகணும்னா அதுக்கான சரியான காரணம் சொல்லணும். முக்கியமா நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க உடனே வரணும். இதுக்கு பதிலா நான் இங்கே இருக்கலாமே. மௌலி சார், இதெல்லாம் இங்க இருக்கிற லா. சரி சரவணன், என்னோட லால நான் குற்றவாளி இல்லையே. எவனோ ஒரு ரவுடி அவனோட நான் போட்டோல இருக்கிறத காட்டினதுக்காக இவ்வளவு நாள் சிறைவாசமா? சார், என்ன சுத்தி தான் விசாரணை இருந்ததே தவிர அந்த அக்யூஸ்ட் நீங்க விசாரிக்கவே இல்லையே. இப்ப நான் ஜாமீன்ல வெளியில போறேன், அதுக்கப்புறம் நிரந்தரமாவே வெளியில இருக்க போறேன். அது வேற பிரச்சனை. ஆனா இது வரைக்கும் நான் பட்ட வேதனை வேதனை தானே. என் மனைவி உட்பட என்னுடைய எல்லா உறவுகள்ல இருந்தும் பிரிச்சு வச்சிட்டீங்களே சார், இது நியாயமா? முத நாள் என்னை இங்க கூட்டிட்டு வரும்போது இப்ப விட்டுருவாங்களா நாளைக்கு விட்டுருவாங்களான்ற பதட்டம் இருந்தது. இப்ப பாருங்க, விடுதலைன்னு சொல்லியும் கூட அத பத்தி எதுவுமே தோணலையே. சார், ஒரு விஷயம் சொல்றேன். இந்த ஜாமீன்னால எனக்கு சந்தோஷமும் இல்ல, வருத்தமும் இல்ல. இந்த ஜாமீனே எக்ஸ்பைரி டேட் ஆன மாதிரி தான். நோ யூஸ். மௌலி சார். ஆமா சரவணன், நான் என்ன தப்பு பண்ணிட்டா ஜெயிலுக்கு வந்தேன்? இந்த தண்டனையை நான் ஏத்துக்கிறதுக்கு அநியாயமா தானே என்னை இங்க கொண்டு வந்தாங்க. சரவணன், எல்லாத்துக்குமே ஆறுதல் சொல்லலாம். ஆனா அனுபவிக்கிறவங்களோட வலி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆறுதல் சொல்றவங்களுக்கு தெரியாது. நிரந்தரமா இதுல இருந்து எப்ப நான் விடுபடுறேனோ அப்பதான் எனக்கு உண்மையான விடுதலை. அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்கும் மௌலி. அதுக்கான முயற்சியை தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். மௌலி சார், வாங்க கிளம்பலாம். ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். ஓகே, பார்க்கலாம். வாங்க. வெளி உலகத்தை பார்க்கறதுக்கு இவ்வளவு நாளா? சரவணன், சக்தி பாட்டி எல்லாம் எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. அவங்க வீட்ல இருக்கும்போது எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தான் இங்க இருக்காங்க. இருக்கலாம் சரவணன். சக்தி கூட கொஞ்சம் அனுசரிச்சுட்டு போவா. ஆனா பாட்டியால அது முடியாது. எத்தனை வருஷமா அந்த வீட்டுல வாழ்ந்தவங்க அவங்க. அந்த வீட்டுல தான் இப்ப இருக்கிற தலைமுறைகளே உருவாச்சு. அந்த வீட்டை விட்டு பிரியறது சாதாரண விஷயம் இல்லையே.
அவங்கள போய் ஏமாத்த கல்கிக்கு எப்படிதான் மனசு வந்ததுன்னு தெரியல. அந்த வீட்டை திரும்ப வாங்கிடலாம் மௌலி சார். அவங்க பண்ணது தப்புன்னு கோர்ட்ல ப்ரூவ் பண்ணிடலாம். அப்புறம் மௌலி, இன்னொரு முக்கியமான விஷயம், கல்கி கிட்டேயோ தமயந்தி கிட்டேயோ நீங்க எதுவும் பேசிடாதீங்க. அதை வச்சு அவங்க ஏதாவது பண்ணுவாங்க. அதுக்காக ஏமாத்துறவங்களை சும்மா விட முடியுமா? மௌலி சார், இது லீகலான விஷயம். கோர்ட் மூலமா போய் தான் அதை சரி பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம இப்ப நீங்க வெளியில வந்திருக்கிறத தமயந்தியால ஜீரணிக்கவே முடியாது. கண்டிப்பா ஜாமீனை கேன்சல் பண்றதுக்காக ஏதாவது பண்ணுவா. இனிமே தான் நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நீங்க மட்டும் இல்ல, சௌந்தர்யாவை கூட பேச வேண்டாம்னு சொல்லுங்க. அவங்கள வச்சு கூட உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணுவா. தாமோதரன் தமயந்தி 2 பேரும் தான் குற்றவாளிங்க. அதை மறைக்கிறதுக்காக தான் அவங்க 2 பேரும் இப்படி நாடகம் போட்டுட்டு இருக்காங்க. அதை வெளியில கொண்டு வரணும்னா நாம கொஞ்சம் பொறுமையா தான் இருந்தாகணும். சரிங்களா? சரி, வாங்க போலாம். வாங்க போலாம். சொந்த பந்தமானந்தம், சொந்த பந்தமானந்தம். என்னடா இதெல்லாம்? பின்ன எதுக்காக எனக்கு ஆர்த்தி எடுக்கணும்? திருஷ்டி பட்டுடுன்றதுக்காகவா? அதான் நம்ம குடும்பத்து மேலே திருஷ்டி விழுந்துடுச்சு அர்ச்சனா. குருவி கூட்ட கலைக்கிற மாதிரி நம்ம குடும்பத்துக்குள்ளே நுழைஞ்சு நம்ம குடும்பத்தையே கலைச்சிட்டாலே அர்ச்சனா. வேண்டாங்க, இப்ப கோவப்படுறதுக்கு இது நேரம் இல்லை. நான் அமைதியா தானே இருந்தது திலீப். இங்க என்ன நடக்குது? பழையபடி மாறினாதான் இங்க எல்லாமே சரியா நடக்கும். இதோ இவன் தானே அவளோட சேர்ந்து நம்ம குடும்பத்தை பிரிச்சான். இவன என்னங்க? ஐயோ, என்னங்க? அண்ணா வேண்டாங்க, அண்ணா வேண்டாண்ணா, அண்ணா வேண்டாம், விடுண்ணா. சொன்னா கேளுங்க, விடுண்ணா. அநியாயமா என் குடும்பத்தை பிரிச்சிட்டேடா பாவி. மௌலி, எதுவும் தெரியாம இப்படி நடந்துக்காதீங்க. அதான் உன்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுச்சேடா. இன்னும் என்னடா தெரியணும்? என்னங்க இவர்கிட்ட என்னங்க பேச்சு? போலீஸ்க்கு போன் பண்ணா அவங்களே வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. போவாங்க, கண்டிப்பா கூட்டிட்டு போவாங்க. ஆனா என்ன இல்ல, உன்னையும் தாமோதரனையும். நீங்க பண்ண வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நிச்சயமா தெரியும். அதுக்கப்புறம் வாழ்நாள் பூரா வெளி உலகத்தை நீங்க பார்க்கவே முடியாது. ஏண்டா என் தங்கச்சி உனக்கு என்னடா துரோகம் பண்ணா? கூட பிறந்த எங்களையெல்லாம் விட உண்மையில தான் பாசம் அதிகமா வச்சிருந்தா. இன்னைக்கு நீ வீட்டுல இருக்கிறதுக்கு காரணமே சக்தி தான்டா. அவன் மட்டும் இல்லைன்னா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருப்பியாடா? இப்படி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த முடியுமா? அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி இவங்களெல்லாம் விட்டுட்டு நீ ஒரு அனாதையை தான்டா சுத்திட்டு இருந்த. மறுபடியும் உன்னை இங்க வர வச்சது சக்தி தானடா. அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்ப உனக்கு எப்படிடா மனசு வந்தது? சொல்லுடா, சொல்லு. வேண்டாம், விடுங்க. இந்த தமயந்திய கல்யாணம் பண்ணிக்க கூடாது நாங்க எல்லாரும் சொன்னோம். ஆனா சக்தி யார் பேச்சையும் கேட்காம எல்லாருக்கும் கல்யாணம் ஆகி துணையோட இருக்காங்க. கல்கி மட்டும் தனியா இருக்கான்ற எண்ணத்துல இவளை கல்யாணம் பண்ணி வச்சா. ஆனா நீ இவ பேச்சை கேட்டு அவளை வெளியே அனுப்புறியா? பிரேம் இறந்தது ஒரு பக்கம் வேதனையா இருந்தாலும் இன்னொரு பக்கம் சந்தோஷமா இருக்கு கல்கி. ஏன்னா அவன் இருந்திருந்தானா இப்படி ஒரு தம்பியை பார்த்து வேதனைப்பட்டிருப்பான். ஒன்னு சொல்றேன் கேளு. தமயந்தி தமயந்தி இவ பின்னால போயிட்டு இருக்க, அதுக்கு உண்டான பலன் உனக்கு சீக்கிரமாவே கிடைக்கும்டா. என்னதான் கெட்டவங்க அழுது புரண்டாலும் அதனால நல்லது எதுவும் நடக்க போறது இல்ல. ஆனா நல்லவங்க ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா அது எல்லாரையுமே அழிச்சிடும். பொண்டாட்டிங்கிறவ வெறும் சுகத்துக்காக வரதில்ல, நம்ம உயிரோட சேர்ந்து வரவ. அவ சரியா இருந்தாதான் நம்ம வாழ்க்கையும் சரியா இருக்கும். இல்லனா திசை தெரியாம போற பட்டம் மாதிரி ஆயிடும்டா. இப்போ உனக்கு கிடைச்சிருக்க வாழ்க்கை நான் 2வது சொன்ன மாதிரி தான். இப்பதான்டா உன் திசையை மாற ஆரம்பிச்சிருக்கு. ஒண்ணு கேளுங்க, சும்மா இருங்க. என்னங்க இவங்க கிட்ட பேச வேண்டாங்க. அந்த அளவுக்கு அருகதை இவங்க கிட்ட இல்லைங்க. சௌந்தர்யா, என்ன சத்தம் போடுறீங்க? நான் ஒண்ணும் தப்பா சொல்லையே. ஏன்னா உங்க மனசை தொட்டு சொல்லுங்க. பிரேம் அண்ணனை இவரு கொலை பண்ணாரா? இல்லல்ல. அப்படி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு வந்திருக்காரு. இதுக்கெல்லாம் யார் காரணம் சொல்லுங்கண்ணா. ஒரு பக்கம் உயிருக்கு உயிரான அண்ணன்
இன்னொரு பக்கம் என் வீட்டுக்காரரு. 2 பேருமே இல்லாத நேரத்துல எனக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அது உங்களால புரிஞ்சுக்க முடியலல்ல? சௌந்தர்யா, இவனுக்கெல்லாம் புரியாது. ஏன்னா இந்த சொத்தை அவன் கண்ணை மறைச்சிருச்சு. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ கல்கி. வேணும்னா சௌந்தர்யா பேர்ல இருக்கிற எல்லா சொத்தையும் நீயே வச்சுக்க. இதையும் எடுத்துக்கோ. டேய், மனுஷனோட வாழ்க்கையில நன்றி உணர்வுன்னு கொஞ்சமாவது வேணும்டா. அப்பதான் வாழற வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்கும். இல்லனா மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கும். என்ன மறுபடியும் ஜெயிலுக்கு போக முடிவு பண்ணிட்டீங்களா? பண்ணல. ஆனா பண்ணாலும் தப்பு இல்ல. ஒரு தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாலே அது மேல இருக்க பயம் போயிடும். அப்படிதான் நானும் ஜெயிலுக்குள்ள இருக்கவும் பழகிட்டேன், வாழவும் பழகிட்டேன். என்ன பயமுறுத்துறியா? இத பார், கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இனிமே இந்த வாழ்க்கை உனக்கு அதிக நாள் நீடிக்காது. உன்னை விட மாட்டேன். அமைதியா இருங்க. வேஸ்ட் பாய்வன். தமைந்தி இருக்கிற வரைக்கும் இந்த மாதிரி ஆள்லாம் தெரிஞ்சுக்க மாட்டாங்க. வாங்க நீங்க. உங்களை என்னங்க, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. வாங்க போலாம்.